ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி பன்னீர் கறி வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது இருக்கிற அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவரில் வீட்டில் எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ஒரு வாட்டி இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பட்டர் நான், சப்பாத்தி இல்லைன்னா ரைஸ் இதில் சாப்பிட்டாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். லேட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னா அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் காரம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போது இதே ஆயிலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 50% ஃப்ரை ஆனதும் இதில் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா இது நல்லா ஆறுனதும் நம்ம பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 3 லவங்கம், 1 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா செப்பரேட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் காரம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சர்லேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கறி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.